Hello students, welcome to IDBI paper explanation for reasoning. Right. So first question நீங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். So first question என்ன கொடுத்துருக்காங்க. So EFG, HI, J, K and L are seated in a straight line but not necessarily in the same order. Some of them are facing south while some are facing north. Right. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எத்தனை பேர், 8 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 8 பேரும் என்னது, சம் ஆர் ஃபேசிங் சவுத், சம் ஆர் ஃபேசிங் நார்த்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைன் எடுத்துட்டோம்னா, ஸோ 1 2 3 4 5 6 7 8, ரைட். ஸோ 8 மெம்பர்ஸ். ஸோ இன்னொரு லைன் எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ 2 3 4 5 6 7 8, ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒருத்தராக பிளேஸ் பண்ணலாம். இங்கே டைரக்ஷன் நம்ம இனிஷியல் எடுத்துக்க முடியாது, ஏன்னா சம்மார் நார்த்து சம்மார் சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இங்கே டேட்டா என்ன கொடுத்துனா பார்க்கலாம். K sits third to the left of J. J sits at one of the extreme ends of the line சொல்றாங்க. ஸோ J sits at one of the extreme end of the line னா J இங்கே பாசிபிள் இருக்கு, இங்கே பாசிபிள் இருக்கு. ரைட். எங்க நமக்கு தெரியாது, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டா எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டான்னு தெரியாது. K sits third to the left of J. ஸோ third to the left of J இங்கே இருந்துச்சுன்னா சவுத்தாக இருக்கும், நமக்கு 1 2 3 இங்கே K வரும். அது இங்கே இருந்துச்சுன்னா நார்த்தாக இருக்கும். ஸோ 1 2 3 இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா K வரும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், only one person between K and E ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பாசிபிள் இங்கே E வரலாம், அப்படி இல்லை இங்கே வரலாம். இந்த கண்டிஷனில் அதே மாதிரி இங்கே E வரலாம், இங்கே E வரலாம். பாசிபிள் இருக்கு, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு பாசிபிலிட்டியில மறுபடியும். நெக்ஸ்ட் ஒன், போத் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் E ஃபேஸஸ் சவுத். ஸோ E பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. E is not an immediate neighbor of J. So E is not an immediate neighbor of J ன்னு சொல்றாங்க. அப்போ E இங்க வர முடியாது. அப்போ E கண்டிப்பா இந்த இடத்துல தான் வரணும், இந்த பாசிபிலிட்டியில். இந்த பாசிபிலிட்டி E இங்க வர முடியாது, இங்க தான் வரணும், ஏன்னா ஈக்கும் கேக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, E பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ E பக்கத்தில் இருக்க ரெண்டு பேருமே சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், I sit second to the left of L. I sit second to the left of L ன்னு சொல்றாங்க. ஸோ எங்கே எடுக்கணும்னு தெரியல, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெய்தர் ஐ நார் எல் சிட் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ ஐயும் பார்த்தீங்கன்னா எல்லும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டில் வரக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா இது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும், இந்த இடத்துல ஐயும் வரக்கூடாது, எல்லும் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வரக்கூடாது, எல் வரக்கூடாது. ஸோ என்ன சொல்றாங்க, ஐ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல்னா இப்போ எல் இங்கே எடுத்துட்டா ஐ இங்கே வர பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் எல் இங்கே எடுத்துட்டா சவுத்துன்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஐ இங்கே வர பாசிபிள் இருக்கு. எல் இங்கே எடுத்துட்டா நம்ம சவுத்துன்னு எடுத்துட்டா பாசிபிள் இல்லை, நார்த்துன்னு எடுத்துட்டாலும் பாசிபிள் கிடையாது. அதே எல் இங்கே எடுத்துட்டு நார்த் எடுத்துட்டாலும் பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் எல் இங்க எடுத்தா நமக்கு ஐ இங்க வரணும், எல் இங்க எடுத்தா லெஃப்ட் கிடையாது. ரைட். அப்ப எங்க பாசிபிள், நமக்கு எல் இங்க எடுத்துட்டோம்னா ஸோ ஐ இங்க எடுத்துக்கலாம், இது பாசிபிள். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி இந்த கண்டிஷன் செக் பண்ணலாம். இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம்னா எல் இங்க எடுத்தா ஐ இங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எல் இங்க எடுத்து நார்த்தா எடுத்துக்கிட்டா ஐ இங்க எடுத்துக்கலாம், பாசிபிள். அதே மாதிரி எல் இங்க எடுத்துட்டா சவுத்தா எடுத்துட்டாலும் பாசிபிள் இல்லை, நார்த்தா எடுத்துட்டாலும் பாசிபிள் இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது இல்லையா? ஸோ செக் பண்ணலாம். எல் இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் கேன்றாங்க. ஸோ எல் இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் கே பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பாகுது. ரைட். அப்போ இந்த கண்டிஷன் எல் இங்க எடுக்க முடியாதுன்னா எல் பாசிபிள் எங்க, நமக்கு எல் பாசிபிள் எங்கன்னு பாருங்க. அப்போ எல் வந்து இங்க எடுத்துட்டா ஐ இங்க வரும். Clear? Right. So next one, F sits immediate right of H ன்னு சொல்றாங்க. F sits immediate right of H னா possible H இங்க எடுத்துட்டு நார்த் எடுத்துட்டா F இங்க வரும், இல்ல H இங்க எடுத்துட்டு சவுத் எடுத்துட்டா F இங்க வரும். ரைட். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், G sits second to the right of I. ஸோ G sits second to the right of I னா அப்போ G sits second to the right of E. அப்போ செகண்ட் ரைட் இங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் எடுத்துட்டா K இருக்காங்க, அப்போ சவுத்னு எடுத்துட்டோம்னா இங்க G எடுத்துக்கலாம், பாசிபிள். ரைட். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் K ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் K ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஒருத்தர் சவுத்தா இருக்காங்க, அப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தா இருப்பாங்க. கிளியர்? ரைட். இப்போ பாருங்க, ஸோ F sits immediate right of H னா ஸோ H இங்க எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு பாசிபிலிட்டி வருது, செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் I ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் I ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்னா இந்த பர்சன் சவுத், அப்போ K வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தா இருப்பாங்க. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், both G and H face same direction. G and H face same direction na, okay, so G and H face same direction சொல்றாங்க, same direction as E. so same direction as E na அப்போ இந்த பர்சன் சவுத், அப்போ H வந்து சவுத், அப்போ இங்க H எடுக்க முடியாது, அப்போ H வந்து சவுத்னா அப்போ இங்க யார் வருவா, F வருவாங்க. ரைட்டா? ரைட். If E faces north, then G and H also faces north and vice versa. Right? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட், நம்ம கொடுத்த டேட்டா படி. ஓகே. ஸோ இது நம்ம எடுத்தாச்சு. F sits immediate right of H. ஸோ அதுவும் எடுத்தாச்சு. ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இதுதான். ஸோ ப்ரீவியஸாக நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருந்துச்சு Hக்கு Fக்கும். இப்போ Gயும் Hோட என்னது நமக்கு டைரக்ஷன் கொடுத்தனால G வந்து பார்த்தீங்கன்னா Gயும் H வந்து பார்த்தீங்கன்னா E எப்படி ஃபேஸ் பண்ணிருக்காங்களோ அதே டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கிறதுனால இந்த பாசிபிலிட்டி நமக்கு கரெக்ட் ஆகுது. ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். What is the position of E with respect to F? So position of E
with respect to F. So என்ன இருக்கும் நமக்கு 1 2 3 third to the left, option number 2 is our answer, right? And next one, if each of the person is made to sit in alphabetical order from left to right, the positions of how many will remain unchanged as compared to the original seating arrangement, right? So left to right வந்து பாத்தீங்கன்னா alphabetical order னு சொல்றாங்க. So எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா unchanged இருப்பாங்க, right? So alphabetical order, so அதுல இருந்து எடுத்துக்கலாம் நம்ம. So left to right, that is E, F, G, H, I, J, K, L. எத்தனை பேர் unchanged இருக்காங்க? இங்க change ஆயிருக்காங்க. change. ஓகே, ஸோ எல்லாருமே நமக்கு சேஞ்ச் ஆகி தான் இருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம ஆன்சர்? நன், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ அன்சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 2 நன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which of the following pairs represents persons seated at the two extreme ends of the line? ஸோ யார் இருக்காங்க? G and J தான் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 will be our answer, right? Next one, how many persons are seated between F and E? ஸோ F and E க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 2. Next one, who amongst the following sits exactly between E and K? E and K நடுவுல எக்ஸாக்ட்டா யார் இருக்கா? நமக்கு I இருக்காங்க. that is option number 5, right? E and K நடுவுல, right? Next one, so next one பாருங்க, how many persons in the given arrangement are facing north? so எத்தனை பேர் north face பண்ணிருக்காங்க? 1 2 3. so 3 persons facing north, that is option number 2 will be our answer, right? that is option number 2 3. so north தான கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் north face பண்ணிருக்காங்க? 1 2 3 members north face பண்ணிருக்காங்க. clear? so next one பாருங்க. so next one, இது இன்னொரு क्वेश्चन கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். so பார்க்கலாம், right? so என்ன கொடுத்தா பாருங்க, 8 people S T U V W X Y and Z are sitting around a circular table. so இங்க வந்து circular table கொடுத்திருக்காங்க. so எத்தனை பேர்? 8 persons, right? so 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. so 8 persons, each of them likes, okay, இங்க வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டாங்க. so எல்லாருமே சென்டர் தான். so each of them likes different color, namely red, blue, green, yellow, pink, orange and purple and silver, but not necessarily the same order. so ரெண்டு வேரியபிள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சென்டர்னு சொல்லியிருக்காங்க. so பார்க்கலாம், the one who likes red sits third to the right of T. so third to the right of T ன்னு சொல்றாங்க. so எல்லாரும் சென்டர்னால பிரச்சனை இல்லை. நம்ம T இங்க எடுத்துட்டா, so 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ரெட் ன்னு வரும், right? so next one, only 3 people sit between the one who likes red and purple. அதனா அப்படினா மீனிங் என்னது? ரெட்டும் பர்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்னு அர்த்தம். ஏன்னா 8 members இருக்கறனால. next one, T is an immediate neighbor of one who likes green. so T is an immediate neighbor of one who likes green னா ஆல்ரெடி ஒரு immediate neighbor வந்து purple இருக்காங்க. அப்போ இன்னொரு immediate neighbor இங்க வந்து பாத்தீங்கன்னா green வந்துரும். so இது வரைக்கும் நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், only 2 people sit between green and S. so only 2 people between green and S னா possible. green இங்க எடுத்துட்டு S இங்க எடுத்துக்கலாம். இது ஒரு possible. நமக்கு இன்னொரு possible இங்க S எடுத்துக்கலாம். so செக் பண்ணலாம். okay, next one, V sits immediate left of Z ன்னு சொல்றாங்க. V sits immediate left of Z னா possible. நமக்கு இங்க மூணு இடத்துல possible, இங்கேயும் possible வருது. so பார்க்கலாம். next one, Z likes neither purple or red. so Z வந்து பாத்தீங்கன்னா purple லைக் பண்ண மாட்டாங்க, red லைக் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துல வர மாட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு இடத்துல possible இருக்கு, இந்த ரெண்டு இடத்துல ZV எடுக்க possible இருக்கு. next one என்ன சொல்றாங்க? Z is not an immediate neighbor of S. Z is not an immediate neighbor of S னா Z இங்கே எடுக்க முடியாது, இந்த ரெண்டு இடத்துல எடுக்க முடியாது. ஓகே, so செக் பண்ணலாம். next, V does not like green. V does not like green னா இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம Z எடுக்க முடியாது. Z ஓட இமிடியேட் லெஃப்ட்ல தான் பாத்தீங்கன்னா V இருக்காங்க. அப்போ நம்ம Z இங்க எடுக்க முடியாது நம்ம, ஏன்னா இது இமிடியேட் ரைட் ஆயிடும். இங்க வந்து இமிடியேட் லெஃப்ட்ல T இருக்காங்க, பாசிபிள் இல்லை. அப்போ Z இங்க எடுத்துட்டா V இங்க எடுக்கலாமா? இமிடியேட் லெஃப்ட்ல V இருக்காங்க, so possible, right? next one, U sits second to the right of Y. so U sits second to the right of Y னா possible. இங்க Y எடுத்துட்டா இங்க U possible, இங்க Y எடுத்துட்டா இங்க U possible. so வேற எங்கேயுமே possible கிடையாது. செக் பண்ணலாம். U likes neither green nor purple. அப்ப U வந்து பாத்தீங்கன்னா green purpleம் கிடையாது, greenம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப possible என்னது? Y இங்க எடுத்துட்டா U இங்க possible, right? next one, W likes neither purple nor pink. so W வந்து பாத்தீங்கன்னா பிங்க்கும் கிடையாது, பர்பிளும் கிடையாதுன்றாங்க. so W நமக்கு வேற எங்கே வரணும்? அப்ப பர்பிள்ல வரக்கூடாதுன்னா W இங்க வரணும். அப்ப பிங்க்கும் கிடையாது, பர்பிளும் கிடையாதுன்னு சொல்றாங்க. so செக் பண்ணலாம். next, the one who likes blue sits immediate left of one who likes orange. S does not like blue or pink. ஓகே, ஸோ அப்போ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ப்ளூவோ இல்லை பிங்கோ எடுக்க முடியாது, ரைட்? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிங்க் பாசிபிள் என்னது? இந்த மூணு இடத்துல பிங்க் எங்கேயாவது வர பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ப்ரீவியஸ் என்ன சொன்னாங்க? நமக்கு ப்ளூ சீட்ஸ் இம்மிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் ஆரஞ்சு.
இம்மிடியட் பாசிபிள் என்னது நமக்கு இம்மிடியட் பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல நமக்கு பாசிபிள் இம்மிடியட் ரைட் பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரஞ்சு எடுக்க முடியாது நம்மளால ஏன்னா எஸ் வந்து ஆரஞ்சு சாரி ப்ளூ எடுக்க முடியாது ப்ளூ வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ வர பாசிபிள் இருக்கும் கிளியரா ரைட் அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க the one who likes yellow sits to the immediate right of you சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா immediate right of you யார் சொல்றாங்க yellow அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆரஞ்சு கூட எடுக்க முடியாது அப்ப பாசிபிள் என்னது நமக்கு ஆரஞ்சு இங்க எடுத்துக்கிட்டா ரைட் ஸோ ஆரஞ்சு இங்க எடுத்துட்டா ப்ளூ சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட்னு சொல்றாங்க அப்போ இங்க ப்ளூ எடுத்துக்கலாமா ரைட் ஏன்னா வேற எங்கேயுமே நமக்கு இமீடியட் நம்பர் பாசிபிள் கிடையாது நெக்ஸ்ட் இங்க பிங்க் எடுக்க முடியாதுன்னா பிங்க்ன்றது இங்க எடுத்துக்கலாமா ரைட் ஸோ ரிமைனிங் வேற என்ன கலர் இருக்கு பாருங்க ஸோ ரிமைனிங் கலர் என்னது நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ரைட் ஸோ அப்போ எஸ் பிளஸ் டபிள்யூ பிளஸ்ல நமக்கு சில்வர்னு வந்துடும் ரைட் ஸோ ஃபைனலான அரேஞ்ச்மெண்ட் இதுதான் ஒரு பர்சன் இங்க பிளேஸ் பண்ணும் மிஸ் ஆன ஒரு பர்சன் யார் நமக்குன்னு பார்த்தா தட் இஸ் x right so purple place la namakku x vandrum so ipo questions paakalam one by one answer pannalam how many people are sitting between one who likes blue and you when counter right side of you right so right side of you paakumbodhu right side of you na enadhu indha pakkam so right side of you kum blue ku nadula யாருக்கு அதாவது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணுங்க ஸோ எத்தனை பேர் இருக்காங்க ப்ளூக்கும் யூக்கு நடுவில் when counter right side of you ஸோ எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க that is option number 2 1 right next one which of the following will come in the place of question mark in the following series based on the given arrangement பார்க்கலாம் TW one gap இருக்கு next WV ரெண்டு gap இருக்கு next one V and X ஒரு gap next one X and W ரெண்டு gap next V and S ஒரு gap அப்படிதான் வரணும் that is option number 4 S will be your answer next one who is sitting third to the left of one who likes green so third to the left of one who likes green na green inga irukku third to left na 1 2 3 is it orange right the one who likes orange option number 1 will be your answer right next one right okay third to left 1 2 3 right correct da okay next one what is the position of W with respect to the one who likes purple so W with respect to purple parunga so purple and paakumbodhu W that is 1 2 3 third to the right so third to the right option number 1 will be your answer next one who amongst the following likes silver so silver yaar like pandra W that is option number 4 right next one four of the following five are alike in a certain way based on their seating arrangement seating position in the given arrangement and so form a group which one does not belong to that group hue green எங்க இருக்குன்னு பாருங்க U green ஒரு கேப் இருக்கு next T red T and red பாத்தீங்கன்னா ரெண்டு கேப் இருக்கு S சில்வர் ஒரு கேப் இருக்கு நெக்ஸ்ட் X ப்ளூ ஒரு கேப் நெக்ஸ்ட் Y பர்பிள் ஒரு கேப் அப்போ வந்து பாத்தீங்கன்னா T ரெட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேப் இருக்கு மத்த எல்லாமே ஒரு கேப் இருக்கு ரைட் ஆட் ஒன் அவுட்னா நமக்கு T ரெட் தான் நெக்ஸ்ட் ஒன் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துறாங்க செக் பண்ணலாம் in which of these expressions will the expression a greater than m be definitely true so definitely true எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு இது ஃபாலோ ஆகுதுன்னு கேக்குறாங்க that is a greater than m இங்க a க்கு m க்கு பார்த்தோம்னா ஆப்போசிட் சிம்பல்ஸ் வராது நமக்கு அதே மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா a க்கும் m க்கு நடுவுல ஆப்போசிட் சிம்பல்ஸ் இதுவும் வராது நெக்ஸ்ட் ஒன் இங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ல ஆப்போசிட் சிம்பல் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சிம்பல்ஸ் இருக்கு அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஆப்ஷன் நம்பர் 5 தான் அதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் ரைட் நெக்ஸ்ட் ஒன் so next one syllogism பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க so solve பண்ணலாம் okay so எத்தனை conclusion 3 தான் கொடுத்திருக்காங்களா right so 3 conclusion sorry 3 statements தான் கொடுத்திருக்காங்க so பார்க்கலாம் some traps are plans all plans are ideas no ideas is a design okay இது கொடுத்த statement conclusion என்ன சொல்றாங்க all traps are designs னு சொல்றாங்க next one some traps are ideas னு சொல்றாங்க ஓகே சோ இத ரெண்டு நம்ம செக் பண்ணோம்னா சம் ட்ராப்ஸ் சில ட்ராப் வந்து எங்க இருக்கு பிளான்ஸ்குள்ள இருக்கு அந்த எல்லா பிளானுமே ஐடியாஸ்குள்ள இருக்கு அப்ப ட்ராப்பும் ஐடியாஸும் கனெக்ட் ஆகி தானே இருக்கு அது என்ன சொல்லலாம் டெஃபினட்டா சம் ட்ராப்ஸ் ஆர் ஐடியாஸ் செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது சோ ஃபர்ஸ்ட் ஒன் செக் பண்ணோம்னா எல்லா ட்ராப்புமே டிசைன் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல ரைட் இப்போ டிசைன் எங்க இருக்கு வேற எங்கேயோ இருக்கு சோ ட்ராப்புக்கும் நமக்கு டிசைனுக்கும் எக்ஸாக்ட் ரிலேஷன் கிடையாது அதாவது டெஃபினட் ரிலேஷன் கிடையாது சோ தட் ஃபர்ஸ்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகாது அப்ப என்ன சொல்லலாம் only 2 is true that is option number 1 next one some traps are plans all plans are ideas no ideas are designs same அதே statements தான் conclusion மாறி இருக்கும் all designs being traps is a possibility all designs being traps is a possibility so trap க்கும் design க்கும் already பார்த்தோம் exact relation கிடையாது definite relation கிடையாது so possibilityன்றது நமக்கு இருக்கும் so first one follow ஆகும்
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா நோ டிசைன் இஸ் எ பிளான். ஸோ நோ டிசைன் இஸ் எ பிளான்னு சொல்றாங்க. ஓகே, எல்லா பிளானுமே எங்க இருக்கு? ஐடியாக்குள்ள இருக்கு. எல்லா ஐடியாவுமே எந்த ஐடியாவுமே பார்த்தீங்கன்னா டிசைன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐடியாக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வச்சு கனெக்ட் ஆக முடியாது இல்லையா? அப்போ கண்டிப்பா நோ டிசைன் இஸ் பிளான், அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். அப்போ என்ன சொல்லலாம்? போத் 1 and 2 are true. That is option number 2 is our answer. Next one. All answers are questions, all doubts are answers, some doubts are reasons. Right? எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா தான் இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் 1 பார்க்கலாம். All reasons being questions is a possibility. Conclusion 2, all answers being reasons is a possibility. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல ரீசன் அண்ட் கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ ரீசன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ ரீசன்ஸ் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு. அண்ட் கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. பார்த்தோம்னா எல்லா ஆன்சருமே கொஸ்டின்ஸ்குள்ள இருக்கு. எல்லா டவுட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சருக்குள்ள இருக்கு. அப்போ எல்லா ஆன்சருமே எல்லா டவுட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினுக்கும் சொந்தம் தான். ரைட்? ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க? சம் டவுட்ஸ் ஆர் ரீசன்ஸ் சொல்றாங்க. அப்போ சம் டவுட்ஸ் ஆர் ரீசன்ஸ்னா அப்போ கண்டிப்பா சில ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸையும் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கொஸ்டின்ஸையும் கனெக்ட் ஆயிருக்கும். ஏன்னா எல்லா ஆன்சருமே கொஸ்டினுக்குள்ள இருக்கிறதுனால. அப்போ பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், all answers being reasons is a possibility. All answers being reasons is a possibility னா எல்லா ஆன்சருமே எங்க இருக்கு? ஆல்ரெடி சொன்னதுதான். எல்லா ஆன்சருமே எங்க இருக்கு? நமக்கு கொஸ்டினுக்குள்ள இருக்கு. எல்லா டவுட்ஸுமே கொஸ்டின் ஆன்சருக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா ரீசனே ஆன்சர் கனெக்ட் பண்றது நமக்கு டவுட் தான் இல்லையா? ஸோ எல்லா டவுட்டுமே எங்க இருக்கு? ஆன்சருக்குள்ள இருக்கு. அந்த சில டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனுக்குள்ள கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஆல் ரீசன்ஸ் பீயிங் ஆன்சர் இஸ் எ பாசிபிலிட்டி. அது கூட நம்மளால சொல்ல முடியும். தட் மீன்ஸ் ஆப்ஷன் நம்பர் 2, both 1 and 2 are true. Next one. No paper is a book, all books are words, no word is a letter ன்னு சொல்றாங்க. Clear? Right. So conclusion 1, low letter is a paper. Conclusion 2, some paper are definitely not words ன்னு இருக்கு. Right. So check பண்ணலாம். இப்போ லெட்டர் அண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ நோ பேப்பர் இஸ் ஏ புக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எல்லா புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நோ வேர்ட் இஸ் ஏ லெட்டர். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பேப்பரும் லெட்டர் இங்கே இருக்கு. பேப்பருக்கும் புக்குக்கும் ரிலேஷன் கிடையாது. எல்லா புக்குமே வேர்ட்ஸ்னு சொல்றாங்க. வேர்டுக்கும் லெட்டருக்கும் ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேப்பருக்கும் லெட்டருக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்குன்னா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ரைட்? ஓகே, பேப்பர் லெட்டருக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், சம் பேப்பர்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் வேர்ட்ஸ்னு சொல்றாங்க. சம் பேப்பர்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் வேர்ட்ஸ்னா இப்போ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா புக்குமே எங்க இருக்கு? நமக்கு வேர்ட்ஸ்குள்ள இருக்கு. ரைட்? அப்போ கண்டிப்பா சில பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா புக் கிடையாதுன்னு சொல்றாங்க. சாரி, சில பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ எல்லா பேப்பரையும் தூக்கிட்டு வந்து நான் வேர்ட்ஸ்குள்ள செக் பண்ண வைக்கலாம் இல்லையா? நான் பேப்பரையும் புக்கை மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணக்கூடாது. ரைட்? நம்மளால கனெக்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி பேப்பரையும் நம்ம வேர்ட்ஸும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ எல்லா பேப்பரும் நான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்குள்ள கண்டிப்பாக வைக்க முடியும். அப்போ இது நம்மளால ஃபாலோ ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 2, நெய்தர் நார், ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், no paper is a book, all books are words, no word is a letter. ஓகே, சேம் அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ லெட்டர் இஸ் ஏ புக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆல் லெட்டர்ஸ் பீங் பேப்பர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ரைட்? இப்போ நோ லெட்டர் இஸ் ஏ புக்குன்னு சொல்றாங்க. நோ லெட்டர் இஸ் ஏ புக்குனா லெட்டர் இங்கே இருக்கு அண்ட் புக் இங்கே இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா வேர்டு தான். ஸோ எல்லா புக்குமே எங்கே இருக்கு? வேர்டுக்குள்ள இருக்கு. நோ வேர்டு இஸ் ஏ லெட்டர்னு சொல்லும்போது அப்போ புக்கையும் லெட்டரையும் கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. தட் இஸ் கன்க்ளூஷன் நம்பர் 1. தட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ஆல் லெட்டர்ஸ் பீங் பேப்பர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. லெட்டர் இங்கே இருக்கு. ஸோ பேப்பர் வந்து இங்கே இருக்கு. அப்போ எல்லா லெட்டரையும் தூக்கிட்டு போய் நான் பேப்பருக்குள்ள வைக்க முடியும் இல்லையா? பாசிபிள் இருக்கு. செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். Right? All letters being paper is a possibility. That means only that is both 1 and 2. That is option number 4. Right? Next one. All answers are question, all doubts are answers, some doubts are reasons. Already பார்த்த statements தான். Conclusion 1, all doubts are questions. All doubts are questions நம்மளால சொல்ல முடியுமா? பாருங்க, எல்லா டவுட்டுமே ஆன்சருக்குள்ள இருக்கு. எல்லா ஆன்சருமே கொஸ்டினுக்குள்ள இருக்குன்னா அப்போ ஆன்சருக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொஸ்டின் தான். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், all answers are doubts சொல்றாங்க. ஆல் டவுட்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆல் ஆன்சர்ஸ் ஆர் டவுட்ஸ் நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாது. சரி, செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ ஒன்லி 1 is true. That is option number 3 will be your answer. Sorry, option number 3, conclusion 1 is true. Right? Next one. Okay, inequality பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. If the expression are true, கொடுத்த எக்ஸ்பிரஷன் ஒரு ட்ரூவாக இருந்துச்சுன்னா which of the following conclusion is definitely false ன்னு கேட்குறாங்க. ஸோ definitely false பார்க்கலாம். L less than F ன்னு சொல்றாங்க. L less than F, L greater than F. ரைட்? ஸோ அப்போ
L less than F, right? L greater than F, this is definitely false, right? So மத்தத check பண்ணலாம். K greater than F, so K greater than F na, so K greater than F, that is definitely true, right? அப்ப இது வராது. M greater than or equal to L, M greater than or equal to L na, okay, நமக்கு என்ன வருது? So E greater than or equal to U equal to L, so இதுவும் பாத்தீங்கன்னா definitely true, so இதுவும் வராது. Next one, F less than M, so F less than M na, okay, so F less than M, so less than, so less than or equal to, அதுவும் பாத்தீங்கன்னா definitely true வராது. Next, U less than or equal to M, so U less than or equal to M னா அதுவும் பாத்தீங்கன்னா definitely true, இதுவும் வராது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் வந்துடலாம், மற்றது செக் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதுனால எல்லாமே செக் பண்ண அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் definitely false, right? Next one, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெஷின் இன்புட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஃபார்மேட்ல, அதாவது எந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்குன்னு செக் பண்ணணும். அதாவது ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டா இல்லை ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்டான்னு பார்த்துக்கணும். ஸோ பார்த்தோம்னா, ஸோ இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா nice 54, wide run 11y, 97 68, aim 37, gun 81 இருக்கு. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தோம்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல y இருக்கு, பட் இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல nice இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல 11 இருக்கு, பட் இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 81 இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா nice 54, wide run 97, ஏன்னா 11 அங்கே வெளியே எடுத்தாச்சு, 97 68 y இந்த பக்கம் எடுத்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் aim 37, gun 81 அதே ஆர்டர் தான் இருக்கு. ஸோ ஸ்டெப் 2 பார்த்தோம்னா y வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு, ஸோ இங்கே ஒரு ஸ்டெப் உள்ள போயிருக்கு. அதே மாதிரி 11 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல இருக்கு, ஒரு ஸ்டெப் உள்ள போயிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. அப்போ என்ன சொல்லலாம்? ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லலாம். ஸோ எப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கண்டுபிடிக்கணும், வேர்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நீங்க லாஜிக், அதாவது ஷிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? நமக்கு இங்க இருந்து அரேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் y தானே அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ W V R N G A, அப்ப என்ன சொல்லலாம்? டிசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி நம்பர்ஸ் பார்த்தோம்னா 11ல இருந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 11 37 54 68 81 97 அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அப்போ வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் டிசெண்டிங் ஆர்டர், அதே மாதிரி நம்பர்ஸ் என்ன சொல்லலாம்? நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிக்கலாமா? ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா கொடுத்துருக்குற இன்புட்டை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுத்துக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கும்போது ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன் இல்லையா? ரைட். ஸோ இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே எழுதுனா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இங்கே என்ன எழுதலாம் நம்ம? 63, நெக்ஸ்ட் ஒன் 45, நெக்ஸ்ட் ஒன் fog, next one 13, next one 88, next one can, next one ink, next one 76, okay, next one வந்து பார்த்தீங்கன்னா 51 u, next one hang 27 air end, right? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்பரிங் கொடுத்தோன்னா நம்ம ஸோ நம்பரிங் கொடுக்கணும். ஸோ எப்படி நம்பரிங் கொடுக்கணும்? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தோன்னா, சரி நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ரெண்டா பிரிச்சுட்டா, லெஃப்ட் சைடில் எல்லாமே வேர்ட்ஸாக இருந்துச்சு, ரைட் சைடு எல்லாமே நம்பர்ஸாக இருந்துச்சு இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடு வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். பட் டிசெண்டிங் ஆர்டர் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? y வச்சு ஸ்டார்ட் ஆகுது, தட் மீன்ஸ் L1 இதாகும். நெக்ஸ்ட் ஒன் L2, yக்கு அப்புறம் இருக்கிற பெரிய லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8, இது 1, இது 5, இது 9, 3, 6, அப்போ என்ன வரும்? 9 தானே வரணும். இது L2. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா L3, தட் இஸ் 8. நெக்ஸ்ட் ஒன் 8க்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? ஸோ 6 தான் இருக்கு. ஸோ 6 இது என்ன ஆகும் நமக்கு? ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா L1, ரைட். ஸோ L2 L3 எழுதியாச்சு. ஸோ L4 என்ன வரும் நமக்கு? தட் இஸ் 6, தட் இஸ் L4. நெக்ஸ்ட் ஒன் L5னா நமக்கு என்ன வரணும்? end, that is 5 இது. ஸோ L5. நெக்ஸ்ட் ஒன் L6. ஸோ L6னா நமக்கு இதுன்னு வந்துடும். ஸோ L7, ரைட். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு R1 R2 பிளேஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர் என்னது நமக்கு? தட் இஸ் 13, தட் இஸ் R1. நெக்ஸ்ட் ஒன் R2 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சின்ன நம்பர்னா 27. நெக்ஸ்ட் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 45, தட் இஸ் R3. நெக்ஸ்ட் சின்ன நம்பர் பார்த்தோம்னா 51, தட் இஸ் R4. நெக்ஸ்ட் சின்ன நம்பர் பார்த்தோம்னா 63, தட் இஸ் R5. நெக்ஸ்ட் சின்ன நம்பர் பார்த்தோம்னா 76, தட் இஸ் R6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரே நம்பர், தட் இஸ் 88, R7. ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரைட். ஸோ கொஸ்டின் பார்த்தோம்னா விச் ஸ்டெப் நம்பர் இஸ் த ஃபாலோயிங் அவுட்புட்ன்றாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஹேங் இங்க், ஸோ ஹேங்குன்னு இருக்கு. ஸோ ஹேங் நமக்கு வரணும்னா ஹேங்குக்கு என்ன நம்பர் கொடுத்துரும்? L3. அப்போ L3னா தேர்ட் ஸ்டெப்பாக தான் இருக்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்போ நமக்கு ரைட் சைடில் நமக்கு R3 இருக்கணும். ஸோ R3னா என்னது நமக்கு இங்கே பார்த்தோம்னா R3, that is
45. ஸோ லாஸ்ட்ல 45 இருக்கு. ஸோ ஒரு வாட்டி நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ தெர் இஸ் நோ சச் ஸ்டெப், அதை விட்டுருங்க. மற்ற செக் பண்ணுங்க. 4, 5, 6, 8, 7 இருக்கு. அப்போ நமக்கு தேர்ட் ஸ்டெப்பே கிடையாது. அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் என்னது? ஆப்வியஸா நம்ம ஆப்ஷன் நம்பர் 1 தெர் இஸ் நோ சச் ஸ்டெப்னு எழுதிக்கலாம். ரைட். ஸோ இன்கேஸ் தேர்ட் ஸ்டெப் எழுதி பார்த்தா கூட நீங்க நடுவில் ஏதாவது கூட சேஞ்ச் ஆயிருக்கும். கிளியர். நெக்ஸ்ட் ஒன். Which element is 6 to the right of u in the third last step? So third last step na total எத்தனை ஸ்டெப் வரும்? ஸோ இங்க நம்பர் என்னது? ஹையஸ்ட் நம்பர் நம்ம 7 கொடுத்துருக்கோம். தட் இஸ் R7 இல்ல L7. அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? நமக்கு 7 ஸ்டெப்ஸ் வரும். நமக்கு தேர்ட் லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்றாங்க. அப்போ 7, 6, 5. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லாஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் தேர்ட் லாஸ்ட் ஸ்டெப்னா ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் எழுதுறாங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5. ஸோ ஸ்டெப் நம்பர் 5 நமக்கு என்ன இருக்கும்? L5, L4, L3, L2, L1 இருக்கும். ரைட். அதே மாதிரி ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்? R5, R3, R4, R3, R2, R1 இருக்கும். ரைட். ஸோ L5 னா என்னது நமக்கு? ஸோ L5 பாருங்க. ஸோ L5 இஸ் end. ரைட். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் L4 இல்லையா? ஸோ L4 என்னது நமக்கு? L4 இஸ் fog. L3 வந்து பாத்தீங்கன்னா hang. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் hang. அப்புறம் L3, L2 என்னது நமக்கு? ink. L1 இஸ் u. ரைட். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? யூவோட சிக்ஸ்த் ரைட்ல யார் இருக்கா? ஸோ யூவோட சிக்ஸ்த் ரைட்ல யார் இருப்பானா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R5 விட்டுருங்க, இதெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கும். R3, நெக்ஸ்ட் R1 அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 88 இங்க இருக்குமா? ரைட். ஸோ L6 இருக்குமா? ஓகே, ஏன்னா வந்து L6 இன்னும் அரேஞ்ச் ஆயிருக்காது. நெக்ஸ்ட் என்னது? R6 இருக்குமா? தட் இஸ் 76. நெக்ஸ்ட் R4 அரேஞ்ச் ஆயிருக்கும், U அரேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AR இருக்குமா? ரைட். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ பார்த்தோன்னா 1, 2, 3, 4. ரைட். ஸோ 1, 2, 3, 4 இருக்கு. அப்போ நமக்கு R1 என்னது? R1 13, R2 என்னது? நமக்கு 27. அப்போ சிக்ஸ்த் பிளேஸ்ல 1, 2, 3, 4, 5, 6. சிக்ஸ்த் பிளேஸ்ல என்ன இருக்கு? நமக்கு சிக்ஸ்த் டு ரைட். சிக்ஸ்த் டு ரைட் ஆஃப் U என்ன இருக்கு? 27. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 will be your answer. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. How many elements are there between fog and 45 in the final step? So final step னு சொல்றாங்க. So final step னா என்னது? Step number 7 நமக்கு. So step number 7. So final stepல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும்னா நமக்கு ஸ்டார்டிங் என்ன வரணும்? That is air. ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன வரணும்? Can. நெக்ஸ்ட் ஒன் என்ன வரணும்? End. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபாக். ஸோ ஃபாகும் 45 நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபாக் அப்புறம் நமக்கு என்ன வரும்? ஹேங். ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க். நெக்ஸ்ட் ஒன் யூ. இப்போ நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரணும்? நமக்கு 13 வரணும். நெக்ஸ்ட் ஒன் 27. ஓகே. ஸோ 27க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45. இந்த ரெண்டுத்துக்கும் இங்கே இந்த ஃபாக்கும் 45 நடுவில் தான் எத்தனை எலிமெண்ட்ஸ் கேட்குறாங்க? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 இருக்குன்னா ஸோ ஆப்ஷன் பாருங்க. More than 4, that is option number 2 will be your answer. Right. Next question. What is the position of ink from left hand in the second last step? So second last step na enadhu namakku sixth step illaya? So sixth step paathona, so sixth step, so already 7th step எழுதிருந்தீங்கன்னா 6th step நம்ம ஈஸியா எழுதிக்கலாம். 6th step என்னது? நமக்கு can ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். air வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடுவுல இருக்கும். ரைட். ஸோ அப்போ can, end, fog. Okay, so என்ன கேக்குறாங்க? What is the position of ink from left hand in the second last step? Right. So fog. Next one வந்து பாத்தீங்கன்னா hang. Next one ink. Okay, from left hand. That is 1, 2, 3, 4, 5. Right. So option number, so fifth. Right. So okay, ஒரு நிமிஷம். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4 ஃபிஃப்த்னு இருக்கு, செக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ 5 தானே வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டாங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இங்க் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் இந்த செகண்ட் லாஸ்ட். செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப்னா 6th ஸ்டெப். ஸோ அப்போ நம்ம கேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? ஸோ கேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு L6. ஸோ கேன், எண்ட். ஸோ இதுல இருந்து எடுத்திருக்கேன், ஏரை விட்டுட்டு மற்ற எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ கேன், எண்ட், ஃபாக், ஹேங், அப்புறம் இங்க் வரணும். அப்போ இங்க் தான் கேட்குறாங்க இல்லையா? இங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் 1, 2, 3, 4, 5. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4, fifth. Right. So fifth from left in second last step. Next one. So next question பாருங்க. Which of the following is third element to the right of 12th element from right end of
step 5. So to the right ன்னு சொல்றாங்க, right? So to the right from right. So to right from right என்னது opposite direction. அப்ப நம்ம என்ன இருக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணுமா? 3 and 12 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 9. So 9 from right. So fifth elementல fifth stepல 9th from right. So fifth step ஆல்ரெடி எழுதிருக்கோம் இங்க. So 9th from rightனா so 9th from right. So செக் பண்ணுங்க இங்க 1 2 3 4 5 6 7 8 9. So 9 என்னது நமக்கு 88. ஓகே, இங்க R5 R4ல இது என்ன வேணா இருக்கட்டும் நமக்கு தேவை, நமக்கு 9th பொசிஷன் தான் நமக்கு தேவை from right side. That is option number 4, 88 will be your answer. Next one. In step 1, which elements appear exactly between fog and ink? So exactly between fog and ink ன்னு சொல்றாங்க. So step 1 கேக்குறாங்க. So step 1 நம்ம U எடுத்துடுவோம் வெளியில, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா R1 எடுத்துடுவோம், தட் இஸ் 13 எடுத்துடுவோம். எடுத்துட்டா நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க எக்ஸாக்டா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபாகுக்கும் இங்குக்கும் நடுவில் எக்ஸாக்டா யாருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபாகும் இங்கும் நடுவில்னா இப்போ ஃபாக் இங்கே இருக்கும். ஸோ ஆல்ரெடி 13 வெளியே எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் 88 இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் கேன் இருக்கும். அப்போ இது ரெண்டு தானே இருக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, ரைட்? ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் இருக்கும், தட் இஸ் 88 and can. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, போத் 88 and can, ரைட்? ஸோ மறுபடியும் எழுதணும்னு அவசியம் கிடையாது அதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஓகே ஓகே, ஸோ மெஷின் இன்புட் கம்ப்ளீட்டட். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? A private school X has been reportedly preferring students with sound financial background and has been denying all the students from poor families. Which of the following can be inferred about the school from the given statement, right? So inference based பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்து, ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எதை இன்ஃபர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். School X is not the only school having denied admissions to students from poor financial backgrounds. இங்க ஸ்கூல் எக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. ஸோ இது வராது நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஸ்கூல் எக்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்கூல்லையும் இருக்கிறாங்க இதுல, பட் அதை பத்தி நமக்கு இங்க எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் ஒன், many government schools also deny admissions to students from sound financial backgrounds. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலை பத்தி இங்க எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், students from poor families are not as good in academies as the students from families having a sound financial background. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா வராது, இதை பத்தி அங்க எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் ஒன், merit is not the main criterion for admissions in school X. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டை பற்றியும் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே பேசல. நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த புவர் ஃபேமிலி ஹார்ட்லி அப்ளை ஃபார் அட்மிஷன் பிரைவேட் ஸ்கூல். ஹார்ட்லி அப்ளை ஃபார், ஸோ கொஞ்சம் பேர் தான், அதாவது ஹார்ட்லினா சொல்லிட்டா என்னது, ரொம்ப கம்மியாக தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எதனாலனா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கனால, தட் மீன்ஸ் ஆப்ஷன் நம்பர் 5 நம்ம கரெக்டாக இருக்கும், ரைட்? ஏன்னா மற்ற எல்லாமே எலிமினேஷன். ஸோ ரிமைனிங் இருக்குது ஆப்ஷன் நம்பர் 5 தான், அதுதான் எக்ஸாக்டாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், which of these expressions will definitely true if the given expression is definitely true, right? So இப்போ definitely true find out பண்ணோம், இதுக்கு முன்னாடி definitely false find out பண்ணோம், right? So d equal to 0, so sorry, d equal to o, so கண்டிப்பா இது வராது. Next one, h greater than or equal to d. So h greater than or equal to d னா h க்கும் d க்கும் நடுவுல opposite direction symbol இருக்கு, exact relation வராது. Next, t less than s ன்னு சொல்றாங்க. So t less than s opposite direction symbol இருக்கு, d க்கும் s க்கும் நடுவுல. Next, s less than or equal to d opposite direction symbols இருக்கு. அப்போ obviously remaining option number 5, t less than h தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். That is definitely true. Next one. Next, inequality space பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், n less than or equal to f, that is first conclusion. n and f எங்கன்னு பார்த்தா n and f இங்கே இருக்கு. இங்கே கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா a, ரைட்? அப்போ n a என்ன ஆகுது நமக்கு, greater than n ஆகுது, ரைட்? அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் ஒன், i less than or equal to h. ஸோ i less than or equal to h னா, ஸோ i வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, less than or equal to a. ஸோ less than or equal to a, that means i வந்து less than or equal to a. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா a வந்து பார்த்தீங்கன்னா greater than or equal to i. நெக்ஸ்ட் ஐல இருந்து பார்த்தோம்னா ஐல இருந்து h பார்த்தோம்னா less than or equal to, right? So second one இங்க true. அப்ப என்ன சொல்லலாம், only 2 is true, that is option number 4 is the answer, right? Next one, f greater than i. So f greater than i னா, so இங்க என்ன இருக்கு, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? So ia is greater than or equal to i ன்னு இருக்கு. அப்ப f greater than i, that is true. Next, h greater than or equal to n. So h greater than or equal to n னா, okay, இங்க connectivity ன்னு பார்த்தோம்னா a தான connectivity. So a is what, greater than n. அப்போ a-க்கும் n-க்கும் பார்த்தோம், h-க்கும் n-க்கும் பார்த்தோம்னா h is greater than n தான் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ only 1 is true, that is option number 5 will be your answer, right? Next one. Okay, next, blood relation based பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ a is brother of b.
right? Next one, G is brother of H. So எங்க இருக்குன்னு தெரியல. Next பார்க்கலாம். A is married to sister of H. A is married to sister of H. Okay. இப்போ G is brother of H. So G is brother of H. Right. Next one, Q is son of A. So Q is son of A. இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. How is Q related to B? How is Q related to B? Na, that is nephew. That is option number 5 will be your answer. Next one. How is G related to A? G related to A na G. Okay. A ஓட wife ஓட sibling தான் வந்து பாத்தீங்கன்னா G. அப்ப G ஓட gender நமக்கு என்ன தெரியுது? Male. Right? அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? Brother in law. Option number 5. Next one. Next one என்ன கொடுத்துருக்காங்க? Data sufficiency. So பார்க்கலாம். How is view coded in the given code language சொல்றாங்க. So first one பார்க்கலாம் ஆன்சர் கிடைக்குதா இல்லையான்னு. இந்த given code language என்ன சொல்லிருக்காங்க, view இங்க இருக்கு, ரைட். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா view இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலயும் view இருக்கு. ஸோ மற்ற வேர்ட்ஸ் நம்ம செக் பண்ணோம் இல்லையா? ஸோ மற்ற வேர்ட்ஸும் செக் பண்ணணும், பார்க்கலாம். மற்ற வேர்ட்ஸ் செக் பண்ணோம்னா காமன் என்ன இருக்கு? தன்னு இருக்கு. ஸோ தவும் காமனா இருக்கு, வியூவும் காமனா இருக்குங்க. அப்போ நமக்கு எதிராக தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வியூ இருக்கு இங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வியூ இருக்கு. மற்ற வேர்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஓகே ஹீ இருக்கு, ஹீ இங்க கிடையாது, பட் த மறுபடியும் இங்க இருக்கு. பட் அப்போ நமக்கு எதிராக தான் வரும். ஸோ செகண்ட் ஒன்று செப்பரேட்டா சால்வ் பண்ணா ஆன்சர் கிடையாது. இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா வியூ இங்க இருக்கு, இந்த ரெண்டு இடத்துல வியூ இருக்கு, இந்த ரெண்டு இடத்துல வியூ இருக்கு, 4 இடத்துல வியூ இருக்கு. அதே மாதிரி த பார்த்தோம்னா இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கு, மறுபடியும் இந்த ரெண்டு இடத்துல இருக்கு. அப்போ மறுபடியும் கம்பைன் பண்ணாலும் நமக்கு எதிராக தான் வரும். கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் வராது. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 1, the data even in both 1 and 2 are together not sufficient to answer the question. That is option number 1 will be your answer, right? Next one. Is Y the mother of W? Is Y the mother of W ன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Yக்கு ஜெண்டர் இருக்கான்னு பார்த்தேன். ஈஸ்னா என்னது நமக்கு SR no டைப் ஆஃப் கொஸ்டின் இல்லையா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? Y is daughter in law of K. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன், S is sister of W, W is son of J, J is son of K, K is married to N, Y is sister-in-law of L. ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா Y is sister-in-law of L ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் ஜெண்டர் வர வாய்ப்பு இருக்கும். தட் மீன்ஸ் எய்தர் 1 or 2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பாருங்க, ஆப்ஷன் நம்பர். Okay, option number 5, the data either in statement 1 alone or statement 2 alone are sufficient to answer the question, right? Next one. Okay, question. In which month of the same year from January to December did Shilpa celebrate her anniversary? Right, so first one, Shilpa's mother went for a pilgrimage in the month of May. Shilpa celebrated her function before her mother went for pilgrimage. ஓகே, அவங்க எப்போ போயிருக்காங்க? மேல போயிருக்காங்க. அப்போ மேக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்கிரிமேஜ் போகிறதுக்கு முன்னாடி, அவங்க மதர் போகிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, மேக்கு முன்னாடினா ஜனவரிலேருந்து பார்த்தோன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருக்கு, 4 மாதம் இருக்கு. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, ஷில்பா பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் ஹர் ரெசிடென்ஸ் டு த USA on 1st of June and celebrated her anniversary before relocating. அப்போ அவங்க ஜூனுக்கு முன்னாடி, அவங்க போறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூனுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூனுக்கு முன்னாடினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் இருக்கும். நெக்ஸ்ட் she celebrated her anniversary in the month which had exactly 30 days. எக்ஸாக்டா 30 டேஸ் இருக்கிற மந்த்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனவரி பார்த்தோம்னா 31, அப்போ ஜனவரி வராது. பிப்ரவரி பார்த்தோம்னா நமக்கு 30 வராது, அப்போ பிப்ரவரி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் மார்ச் பார்த்தோம்னா 31, ஓகே, அப்போ அதுவும் வராது. நெக்ஸ்ட் ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 இருக்கு. ஸோ ஏப்ரல் பாசிபிள். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஏப்ரல், மே எடுத்துட்டோம்னா 31. அப்போ என்ன இருக்கு? மே. அப்போ நமக்கு ஆன்சர் வருதா இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வருது, ரைட்? அப்போ only 2 is sufficient. That is option number 1. Option number 1, data in statement 2 alone sufficient to answer the question, right? Next one. Next one பார்க்கலாம். 5 people M, O, P and Q are sitting around a circle table. Some are facing inside and some are facing outside. Who is sitting second to the left of P? So who is sitting second to the left of P ன்னு கேக்குறாங்க. So first statement, so 5 members இல்லையா? So 1, 2, 3, 4, 5. P sits immediate left of N, N faces outside. Okay, N faces outside, P sits immediate left of N, right? Next, M is an immediate neighbor of both O and P. M is an immediate neighbor of both O and P. So இது possible நமக்கு, ஏன்னா இங்க ஆல்ரெடி N இருக்காங்க. Next one, only 3 people facing center. So 3 people னா யார் face center நமக்கு தெரியல. Next, Q sits immediate right of O. So Q sits immediate right of O. அப்ப இங்க தான் possible. Immediate rightனா அப்ப நமக்கு inside. இப்போ only 3 peopleனா இவங்க ஒருத்தர் ஆல்ரெடி inside, இங்க ஒருத்தர் ஆல்ரெடி outside. அப்ப only 3 peopleனா இவங்க ரெண்டு பேரா யார் நமக்கு தெரியல. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Second to the left of P.
இன்சைட் எடுத்துக்கிட்டா நமக்கு ஓன் வரும், அவுட் சைடு எடுத்துட்டா நமக்கு செகண்ட் டு த லெஃப்ட், ரைட் செகண்ட் டு லெஃப்ட். அவுட் சைடு எடுத்துட்டா ஓன் வரும், இன்சைட் எடுத்துட்டா கியூ வரும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் வரல. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். செகண்ட் ஒன் 1 2 3 4 5. P faces center சொல்லிட்டாங்க. So P faces center. O sits second to the right of P. O is an immediate neighbor of both Q and M. So both Q and M னா இப்படி வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க M இங்க Q வரலாம். Next one, both immediate neighbors of P faces outside. Both immediate neighbors of P faces outside. Q faces the center. So Q faces the center னு சொல்லிட்டாங்க. ரைட். இப்போ ஆல்ரெடி பியோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ பியோட டைரக்ஷன் என்னது நமக்கு இன்சைட்னு சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் டு ரைட் லெஃப்ட் ஆஃப் பி தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நமக்கு. செகண்ட் டு ரைட் ஆஃப் பி யார் இருக்கா, நமக்கு கியூ தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வருது. ஸோ ஒன்லி 2, ரைட். ஸோ ஆப்ஷன் நம்பர் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் நம்பர் 3, டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 2 alone are sufficient to answer the question, right? Next one. Okay, next one பார்த்தீங்கன்னா amongst 13 people standing in a row facing north, what is the position of J with respect to K? So J with respect to K, 13 people, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, right? So இன்னொரு இருக்கு இல்லையா? So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, right? So first statement, what is the position of J with respect to K? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாருமே நார்த்னு சொல்லிட்டாங்க, clear? So O stands exactly in the center of the line. So O stands exactly in the center of the line னா 1 2 3 4 5 6, right? இங்க வந்து பாத்தீங்கன்னா O இருப்பாங்க. Next one, only 2 people stand between O and J. Only 2 people னா O and J, இது ஒரு possible. அப்படி இல்லைன்னா 1 2 J, இங்க ஒரு possible. Next one, only one person stands between J and T. So J and T one person னா இங்க T இருக்கலாம், இங்க T இருக்கலாம், ரைட்? அதே மாதிரி இங்க T இருக்கலாம், இங்க T இருக்கலாம், ரெண்டு பாசிபிலிட்டி வருது. K is an immediate neighbor of T. So K is an immediate neighbor of T னா இங்க K எடுத்துக்கலாம், அப்படி இல்லை இங்க நடுவில் K, இந்த மாதிரி இங்க K இங்க K. So நிறைய பாசிபிலிட்டி வருது. K stands one of the extreme end of the line. So K stands one of the extreme end of the line னா K இங்க, அதே மாதிரி K இங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா T இங்க தான் எடுக்கணும், அதே மாதிரி T இங்க எடுக்கலாம். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? J with respect to, what is the position of J with respect to K னா இந்த கண்டிஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கலங்க. கிளியரா? சோ செகண்ட் செக் பண்ணலாம். K stands one of the extreme end of the line. So possible K இங்க, சோ அப்படி இல்லனா K இங்க வரும். Next one, only 3 people stand between S and K. Only 3 people, 1 2 3 S இங்க வரும், 1 2 3 S இங்க வரும், right? Next one, J is an immediate neighbor of S. So J is an immediate neighbor of S. இங்க possible, அதே மாதிரி இங்க possible. J is an immediate neighbor of S. Next, T stands second to the right of J. So T stands second to the right of J. அப்போ நமக்கு immediate neighbor னு சொல்லிட்டு இருக்காங்க. So J இங்க எடுத்துட்டா second to right, இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? T எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க J எடுத்துட்டா second to right, இங்க நம்ம T எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இங்க வந்துட்டு இருக்கு. கிளியர்? அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வரல. இப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா, ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 இங்கே O இருக்கும், அதே மாதிரி இங்கே O இருக்கும். கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ O இருக்கு. அப்போ இதை எடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் only 2 people between O and J. 2 people between O and J னா பாசிபிள், இங்கே பாசிபிள், அப்படி இல்லைன்னா இங்கே பாசிபிள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிபிள், அப்படி இல்லைன்னா இங்கே பாசிபிள். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? J is an immediate neighbor of S. அப்போ கண்டிப்பாக Jன்றது இங்கே தான் வரணும், ரைட்? அதே மாதிரி Jன்றது இங்கே வரணும். கிளியரா? Right. So next one என்ன சொல்லிருக்காங்க? T stands second to the right of J. So T stands second to the right of J. So T stands second to the right of J. இது ஒரு possible. Next one, K is an immediate neighbor of T. So K is an immediate neighbor of T. இது possible கிடையாது. Right? அப்போ இதுதான் possible. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? J who, okay, what is the position of J with respect to K சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். Right? அப்போ ரெண்டுமே கம்பைன் பண்ணலாம், நமக்கு ஆன்சர் வருது. That is the data in both statements 1 and 2 together are necessary to answer the question. Right? Next one. Okay, next one வந்து பாத்தீங்கன்னா arrangement based என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். A new school is being set up and 7 different purchases. Okay, so பாருங்க, a new school is set up and 7 different purchases like books, stationery, uniforms, sports equipment, furniture, laptops and eatables are planned to be made on 7 different days of the same week, which starts on Monday and ends on Sunday. So day based கொடுத்திருக்காங்க. So that means Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday,
Sunday, right? So, right, so இந்த 7 பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் பிளேஸ் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ எத்தனை வேரியபிள்ஸ்? ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளியர்? So one by one place பண்ணலாம். Stationery will be purchased on Friday. So stationery will be purchased on Friday. So direct statement. Only one item will be purchased on the days which are stationery and laptops. So possible வந்து பாத்தீங்கன்னா இங்க லேப்டாப் ஒன்று வரும். இன்னொரு கண்டிஷன்ல ஸ்டேஷனரி இங்க லேப்டாப்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் ஒன், furniture will not be, so are purchased, on which laptops are purchased. Okay, அங்க full stop வச்சுங்க. Next, furniture will not be purchased immediately after or immediately before day on which laptops are stationery are purchased. அப்போ இங்க ரெண்டு இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வராது, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வராது. அப்போ இங்க பாசிபிள், இங்க ரெண்டு கண்டிஷன் பாசிபிள் நமக்கு. furniture will not be purchased on Monday. அப்போ furniture இங்க வரும் இந்த கண்டிஷன்ல, ரைட்? இந்த கண்டிஷன்ல இங்க வராது, நெக்ஸ்ட் மண்டே வராது, பாசிபிள் இங்க வரலாம். ஓகே, ஃபர்னிச்சர் இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் பாசிபிள், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், only one item will be purchased between days on which furniture and books. So furniture and books only one item. அப்போ இந்த பாசிபிள் கிடையாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் இங்க எடுத்துட்டோம்னா புக்ஸ் இங்க பாசிபிள், அப்படி இல்லைன்னா ஃபர்னிச்சர் இங்க எடுத்துட்டா புக்ஸ் இங்க பாசிபிள், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் will be purchased any of the days before day on which புக்ஸ் will be purchased. அப்போ புக்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிஃபார்ம் இருக்கணும். அப்போ புக் வந்து இங்க எடுக்கிற பாசிபிள் கிடையாது. அப்போ பாசிபிள் என்னது நமக்கு, இங்க ஃபர்னிச்சர் எடுத்துக்கிட்டா, ரைட், இங்க புக்ஸ் எடுத்துக்கலாமா, ரைட்? இது ஒரு பாசிபிள். யூனிஃபார்ம் will be purchased any of the days before books. அப்போ யூனிஃபார்ம் இங்கே வரலாம், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட், sports, okay, sports equipment will be purchased on one of the days before uniform purchased. அப்போ பாசிபிள் என்னது, அப்போ இங்க யூனிஃபார்ம் வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வரும், ரைட்? ஸோ ஃபைனலாக ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ ரிமைனிங் ஒரு ஐட்டம் தான் இருக்கு. ஸோ ஒரு என்னது நமக்கு பார்த்தோம்னா ஈட்டபிள்ஸ், ரைட்? ஸோ சாட்டர்டே ஈட்டபிள்ஸ் வந்துடும், ரைட்? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. ஸோ கொஸ்டின் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். லேப்டாப்ஸ் ரிலேட்டட் டு சாட்டர்டே. ஸோ லேப்டாப்ஸ் மேலே இமிடியட்லி above சாட்டர்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், in a certain way based on the given arrangement. Similarly, books are related to Wednesday. So books immediate above Wednesday இருக்கு. To which are the following days stationery is related to in the same way? So stationery immediately above என்ன இருக்கு, Thursday இருக்கு. That is option number 1 will be your answer, right? Stationery immediately above Thursday இருக்கு, right? Next question. How many days are there between the days on which furniture and stationery will be purchased? So furniture and stationery. So furniture எங்க இருக்கு, நமக்கு இங்க இருக்கு, and stationery இங்க இருக்கு. எத்தனை டேஸ் இருக்கு நடுவுல, 2 டேஸ் இருக்கு. That is option number 5, 2 days. Next one. On which of the following days will eatables be purchased? So eatables is Saturday. Option number 2, Saturday will be your answer. Next one. How many days are there between the days on which sports equipment and uniforms are purchased? So sports equipments and uniforms are purchased. So only one day. That is option number 3. Next one. Which of the following is true as per the given arrangement? Books will be purchased immediately before uniforms. கிடையாது. Next, only 2 items will be purchased after the day on which furniture is purchased. கிடையாது. Next, none of the given option is true. Next one, sports equipment will be purchased on one of the days after eatables. கிடையாது. Sports தான் பார்த்தீங்கன்னா first day. Books will be purchased on Saturday. அதுவும் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம், option number 3, none of the given statement is true. Next one. Which item will be purchased immediately before day on which laptops will be purchased? Immediately before what? Eatables, right? That is option number 2, eatables. Laptop ke immediately before. Next one. Which of the following is true as per the, okay, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட், ரைட்? இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். U, V, W, X, Y and Z are 6 people having different weight, right? So 6 people, 1, 2, 3, 4, 5, 6, right? So Y is heavier than only 2 people. So Y is heavier than only 2 people, right? So next one, U is lighter than only V and X. So U is lighter than only V and X na inga V and X possible. Next, X is not the heaviest na, X inga vandrum. Appo inga vandu pathina namakku enna varum, V varum. Next one, Z is not the lightest na, Z inga vandrum. Appo remaining yaar irukka namakku, so remaining vandu pathina double inga vandrum. Next one, the weight of one who weighs the second heaviest is 58. Next one, and that of
one who weighs second lightest is 35. Okay, questions பார்க்கலாம். Which of the following is true as per the given arrangement? Z is lighter than W. கிடையாது. Next, Y is heavier than Z. Y is heavier than Z. That is option number 2 will be your answer. Right? Next question. Among the following, whose weight is possibly 49 kg? So, இப்போ 35 க்கு மேல 58 கிலோனா அப்ப நமக்கு UY ரெண்டுமே possible. That is option number 2, either U or Y. Next one. Okay, so பார்க்கலாம். So read the following information and 5 statements given below it carefully and answer the questions, given question. Right, பார்க்கலாம். So recently the Scientific Research and Development SRD team of country A's armed forces has designed a sniper rifle to suit modern battlefields. It is used to ensure more accurate placement of bullets at longer ranges than other small arms. Its maximum effective range is 2300 meters, which is 3 times more than that of an ordinary rifle சொல்றாங்க. Right? So பார்க்கலாம். இதுக்கு சில conditions கொடுத்திருக்காங்க. So that is right, இந்த conditions இருக்கட்டும். இப்போ questions பார்க்கலாம். This sniper rifle will prove to be cost effective to be some extent, claims the colonel of the armed forces of country A. Which of the following supports the claim made by the colonel? Okay, so cost effective, so rate வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் cost effective இருக்கு இந்த ஸ்னைப்பர் ரைஃபிள்னு சொல்றாங்க. அது சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு? இப்போ இது வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தா நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ such is the precision of the rifle that it can reduce the number of bullets wasted while firing. அப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிறது கம்மி ஆகுதுன்னா அப்ப கண்டிப்பா அங்க காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஸோ காஸ்ட் கம்மி ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், அப்போ ஏ, ஸோ ஆப்ஷன் ஏ இருக்கு. ஸோ ஒன்லி ஏ இருக்கா? ஒன்லி ஏ கிடையாது. இப்போ ஏ வர மாதிரி ஒன்லி ஏ அண்ட் பி, இல்ல ஒன்லி தட் இஸ் போத் ஒன்லி ஏ அண்ட் பி, ஒன்லி ஏ அண்ட் சின்னு இருக்கு, இல்ல ஒன்லி ஏ அண்ட் டி. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், this sniper rifle can function effectively for long period of time with minimum maintenance as compared to the other rifles in this category. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் பத்தி தான் பேசுறாங்க, மினிமம் மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. அப்போ ஏ அண்ட் பின்னு சொல்லலாமா? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, only A and B will be answer. Right? Next one. For those who never picked a gun, the sniper rifle can assist in hitting far away targets with much more precision, and he claims the senior scientist of the SRD team of armed forces of country A. Which of the following contradicts the claim of the senior scientist? Okay, அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிளைமுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கிளைம் என்னதுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க பார்க்கலாம் நம்ம. ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுக்க வேணாம். ஸோ ஏபி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ சி பார்க்கலாம். கண்ட்ரி ஹேஸ் பீன் ஸ்பெண்டிங் அ பாம்ப் ஆன் பர்ச்சேசிங் arms and ammunition. Okay, அது வராது. Next one, experts have cautioned the users of this rifle against its use in humid climate such as, okay, இதுவும் வராது. Next, according to the SRD team of the country A's armed forces, initially officers will have to undergo extensive training in order to use this rifle extensively. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? ஆப்ஷன் நம்பர் that is E ன்னு சொல்லலாம். that is option number 5 only. Okay, that is option number 5. ஓகே, என்ன சொல்றாங்க? இங்க யாருமே ட்ரைனே பண்ணாதவங்க கூட இது யூஸ் பண்ணா சொல்றாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் கான்ட்ராடிக்டா இருக்கு. that is option number 5 only. Next one, although a boon, this rifle is not a panacea for all our problems, altered a renowned critic. Which of the following supports the statement made by the critic? Right? So இப்போ இங்க இதுக்கு என்ன இது கரெக்டா இருக்கும்னு பார்க்கலாம். ஒன்லி ஏபி, ஸோ அது வராது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் பி அண்ட் டி, அதுவும் வராது. ஸோ ஒன்லி சியா வரணும், இல்லை ஒன்லி டியா வரணும். ஸோ செக் பண்ணலாம். country has been spending a bomb on purchasing arms and ammunition. ஸோ இது வராது. அப்போ ஆப்வியஸா என்ன சொல்லணும்? ஒன்லி டி தான். experts have cautioned the users of this rifle against its use in humid climate as conditions affect its rate of accuracy. That means option number 5 only D is our answer. Right? Next question. How is G related to S? That means blood relation. That is J is what? Mother of P. P is brother of K. K is mother of V. Sorry, K is mother of V. Right. So K is mother of V. Q is what? Brother of V. So Q is brother of V. Next one, G is father of Q. G is father of Q. Next, S is father of P. So S is father of P. இதான் அவங்க கொடுத்திருக்கிற
okay conditions. So questions பார்க்கலாம். How is G related to S? G related to S னா G related to S நமக்கு என்ன வரும்? That is son in law. ஏன்னா K வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட daughter-ஓட husband. That is son in law. That is option number 2 will be your answer. Right. Next one. How is J related to Q? So J related to Q na enna avum namakku? So that is grandmother. That is option number 1. Clear? Right. So ini paatha paper explanation எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.